ஸோ ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா பார்கோர் ஸ்பிரில் அப்படின்ற ஒரு கேம் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த கேம் பார்த்திங்கன்னா நம்மளோட கேரக்டரே மாற்றி விட்டுரும். பட் இந்த கேமில் பார்த்திங்கன்னா சில கஷ்டமான புதுசான லெவல்லாம் இருக்குங்க. ஸோ அதனால் இந்த கேமை இன்றைக்கி விளாட போகிறோம். ஸோ இது பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிய கேம் தான். ஸோ இங்கேருந்து பார்த்தாலே தெரியும் எவ்வளோ பெருசுன்னு. ஸோ நம்ம டைம் வேஸ்ட் பண்ணாமல் கேமுக்குள்ளே போகலாம். ஸோ பார்த்திங்கன்னா இது நம்ம பார்த்திங்கன்னா ஃபாஸ்ட்டாக போடுறோன்னா ஸோ இந்த கேமை 10 நிமிஷத்தில் முடித்தா தான் உங்களுக்கு வந்து எஸ் ரேங்க்குன்ற ஒரு இது கிடைக்கும். பட் அதெல்லாம் கஷ்டம். ஃபஸ்ட்டு 20 மினிட்ஸில் முடிக்கிறதே கஷ்டம்தான். இல்லை நீங்கள் அதுக்குள்ளே முடிச்சிட்டிங்கன்னா அது பெரிய ரெக்கார்டுலேயே போய் பதிஞ்சிடும். ஸோ இந்த கேம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான் ஃபஸ்ட் டைம் விளாடும் போது. ஓகே, சரி இப்போதைக்கு இப்போதாங்க 6% முடிச்சிருக்கோம். செக் பாயிண்ட் எதையும் மிஸ் பண்ணல. ஓகே, மொத்தம் 100%. 100 லெவல் தாங்க. பட் அதுக்கு ரொம்ப நேரம் எடுத்துக்குது. அதான் எப்படி அப்படின்றது தான் எனக்கு இன்னும் தெரியல. ஸோ எப்படியோ போயிட்டுருக்கேன். ஸோ இதில் ரூட்டு கண்டுபிடிக்கிறதுக்கே நீங்கள் பார்த்தீங்கன்னா கஷ்டப்படணும். இது வரைக்கும் நான் ஒரு வாட்டி கூட சாவவோ இல்லை கீழேயோ விழலை. ஸோ பார்த்தீங்கன்னா ஸ்பீட் ரன் பண்ணிகிட்ருக்கேன். பார்த்தீங்கன்னா 1 நிமிஷத்தில் 11% முடிச்சுட்டேன். ரொம்ப பெருமையாக சொல்லிட்டு இருந்தாங்க, அசிங்கப்படுத்தி விட்டானுங்க. ஸோ இந்த வீடியோக்குள்ளே முடிக்க முடியலைன்னா இதுக்கு பார்ட் 2 கூட போடலாம். ஸோ இந்த கேமில் பார்த்தீங்கன்னா இப்படி தான் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். போக போக இன்னும் சில கஷ்டமான லெவல்லாம் இருக்குது. ஸோ அந்த கேம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. ஏன்னா இதில் ஹை கிராஃபிக்ஸும் கூட. ஸோ பார்க்க ஏதோ மைண்ட் கிராஃப்ட் விளாட்ற மாதிரியே இருக்கும். ரோப்ளாக்ஸ் மாதிரியே இல்லாத மாதிரி தான் இருக்கும். அதுவே ஒரு புதுசாக இருக்குங்க. ஜம்ப்பு கூட ஒழுங்காக பண்ண மாட்டேங்கிறேன். அதுக்குள்ளே 2 நிமிஷம் ஆயிடுச்சு. வெறுப்பேத்துறாங்க. ஓகே, ஸோ இதுமே ஸோ 10 நிமிஷத்தில் முடிக்கிறதுனால பார்த்தீங்கன்னா வேர்ல்டு ரெக்கார்ட்லலாம் போய் பார்த்தீங்கன்னா ஸோ நம்ம மூடிட்டு 20 நிமிஷம் ட்ரை பண்ணுவோம். அப்படி இல்லைன்னா 30 மினிட்ஸில் முடிஞ்சிடும்னு நினைக்கிறேன். ஏன் ஐயோ கீழே வந்துட்டாங்க. இது நடுவில் செக் பாயிண்ட்டே இல்லையா? இல்லைங்க, செத்தே போயிருந்தேன். விட்டுருங்கடாடி. ஓகே, ஸோ இந்த லெவலில் தாங்க எல்லாரும் திணறிட்டு இருக்காங்க. ஸோ நானும் அங்கே தான் திணறிட்டு இருக்கேன். அண்ட் எஸ், என்னங்க நடுவில் செக் பாயிண்ட்டே இல்லாமல் போயிட்டு இருக்குது. ஃபைனலி செக் பாயிண்ட் இருக்குது. ஸோ எங்கே இருக்குது? அங்கே இருக்குது. ஸோ இந்த லெவல் நான் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் விளாடும்போது என் ஃப்ரெண்டு கூடலாம் விளாட்னேன். ஸோ அப்போ கொஞ்சம் லைட்டாக தளர்னேன். என் ஃப்ரெண்டு நல்லா அசால்ட்டாக போயிட்டான். எப்படி போகலான்னு தான் தரல. ஓகே, ஸோ மை காட். ஸோ நடுவில் இன்னும் கஷ்டமான லெவல்லாம் இருக்குங்க. இப்படி தான்
ஐயோ சாடிச்சிட்டாங்க. எப்படிங்க இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்னதான் வந்தாலும் பார்த்தீங்கன்னா ரூட்டு கண்டுபிடிக்கிறது கஷ்டம். நீங்கள் எத்தனை வாட்டி விளையாடணும் கூட. ஐயோ பார்த்தீங்களா இந்த மாதிரி மறந்துக்கிட்டே இருப்பீங்க. ஏன்னா ஸ்பீட் ரன் பண்ணுறதும் இதில் கஷ்டம். ஸோ ஃபைனலி அதை முடிச்சாச்சு. ஸோ இனிமேல் எப்படி போகிறது? இப்படி ஒரு லெவல் ஆன மாதிரியே எனக்கு தோணலையே. அடிப்போ இந்த இடத்துக்கு நான் வந்திருக்கேன். ஆவி கேம்லாம் போய் எஃப்கே பண்ணிட்டு இருக்காங்க. என்னத்த சொல்ல, இவங்களுக்கு வேற வேலை இல்லை. ஸோ இது இப்படி தாங்க. ஸோ ஒரே இடத்த பார்த்தீங்கன்னா 40,000 வாட்டி சுற்ற வைப்பாங்க. அதுக்கப்புறம் ஒரு இடத்துல போய் விட்டுருவானுங்க. ஸோ அது பேர் தான் பார்க்கோர். ஹாபின்றது என்னன்னு இல்லை கேட்காதீங்க. எனக்கு வெறும் பார்க்கரோட மீனிங் தாங்க தெரியும். வாவ் வாட் எ ஜம்ப். எங்கடா இருக்கேன்? வாவ் அப்படி கூட வரலாமா? எனக்கு இப்போ தாங்க தெரியும். ஸோ இதை ஃபாலோ பண்ணிகிட்டே போனோம்னா வந்துடும். ஸோ இனிமேல் எப்படி போகிறேன்? அடிக்கடி வலிக்கு கீழே வந்துட்டுருக்கோம். ஸோ பார்த்தீங்கன்னா நம்ம 37% முடிச்சாச்சு. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஓரளவு கஷ்டமாக இருக்கும். இது நீங்கள் கரெக்டான இடம் பார்த்து பிடிக்கணும். இந்த மாதிரி சாவிங்க, எல்லா மாதிரியும் சாவிங்க. ஸோ இதுக்கப்புறமும் இருக்குது. ஸோ இப்படி ஏறிடும். சரி இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஏன்னா இங்கேருந்து நீங்கள் தோத்துட்டீங்கன்னா ஒன்றும் பண்ண முடியாது. முக்கியமாக இந்த மாதிரி இடத்துல. ஸோ இதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா மைன்கிராஃப்டோட தீமில் தாங்க இதை பண்ணியிருக்காங்க. எனக்கு நல்லாவே தெரியுது. ஸோ மைன்கிராஃப்ட் பார்த்தவங்க விளாட்னவங்களாம் எனக்கு நல்லாவே தெரியும். லைப்ரரிக்கு வா எப்படி சுத்த விட்றானுங்க பார்த்தீங்களா? ஃபைனலி
ஃபைனலி நம்ம ஐஸ் பயம்குள்ளே வந்துட்டோம். அண்ட் இருக்கிறதுலே கஷ்டமான லெவலுங்க அது. அப்படிங்களா? சரி, பார்த்தீங்கன்னா வழுக்கும். நீங்கள் அதுவே அட்வான்டேஜாக யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கஷ்டம்தான். ஐயோ, இது வேறு ஸ்கேட் அடிக்கிறாங்க. அதுவும் டேர்ன் பண்ண சொன்னால் டேர்ன் அடிக்க மாட்டேங்கிறாங்க. பொறுமையாக போகணும் இதில். ஸ்பெஷல் ரேஸ் அடே, இங்கே ஒருத்தன் ஒட்டிகிட்டு இருக்கேன். உங்களுக்கு ஸ்பெஷல் ரேஸ் கிடைக்குது. ஃபைனலி முடிச்சிட்டேன். பட் இப்போ நடுவில் கீழே மட்டும் விழுந்தேன். அதுதான் நான் வந்து என்ன சொல்கிறேன்னே தெரியல. செக் பாயிண்ட் பிடிச்சிட்டேன். வழுக்குங்க சறுக்கு மாறுற மாதிரி இருக்குது. கீழே விழுந்துடாதப்பா. ஃபைனலி பார்த்தீங்கன்னா இந்த இடத்த தாண்ட போகிறேன். இந்த இடத்த தாண்டதுக்குள்ள நான் இருக்கேன். அந்த மாதிரிலாம் இருக்குது. இன்னும் செக் பாயிண்டே கொடுக்கல. கொடுத்துட்டாங்க. நம்மளால முடியும். எஸ், நம்ம இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கார்பெட் பக்கத்தில் இருக்கோம். ஸோ இப்பவும் சுத்த விடுவாங்க. கவலைப்படாதீங்க, இந்த கேமில் நீங்கள் சுற்றுறது தான் உங்கள் வேலையே. ஸோ அந்த இடத்துக்குள்ளே போகிறதுக்கு ஒரு அரை வருஷம் ஆகிடும். அப்படி வந்துட்டிங்கன்னா எதுக்கு நடுவில் அது கொடுத்துருக்காங்க தெரியலையே. ஓகே, ஸோ இங்கேருந்து கீழே வந்தீங்கன்னா தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா ஸ்டார்டர் இல்லாட்டி ஒரு சுற்றிட்டு வந்துடலாம். ஸோ அப்படின்னா கைப்பில்லை. ஸோ அவங்க வேற எங்கேயும் அனுப்பிச்சுக்கிட்டு இருக்காங்க. எங்கேயோ எடுத்து வச்சிருக்காங்க. என்னங்க மரம் அது அசிங்கமாக இருக்கு. எஸ், ஓகே, கரெக்டாக விளையாடி இத்தனைக்கு இந்த கேம் நான் விளையாடி இருக்கேன். அவங்க கீழே வந்துட்டாங்க. ஸோ இதுக்குள்ளே போய் பார்த்தீங்கன்னா ஒரு ரூம் இருக்கும். அப்படியே இது வழியாக போட்டிங்கன்னா கீழே வந்து சாக வேண்டியதான். ஸோ அதனால அந்த இடத்துக்கு தயவு செஞ்சு போயிடாதீங்க, போய் செத்துறாதீங்க. அதுக்கப்புறம் உங்களோட விருப்பம் தான். ஸோ அது பார்த்தீங்கன்னா கேம் டெவலப்பரோட ஒரு ட்ரிக்குங்க. இவனை எப்படி சாவடிக்கலாம், எப்படி இவன் போகலாம் அப்படின்றதுக்காக வச்சுருக்காங்க. ஸோ இந்த கேம் நீங்கள் பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணுங்கள் உங்கள் ஃபோனில். ஸோ பார்த்தீங்கன்னா வேறு
ஜஸ்ட் இங்கே வரதுக்கே. ஸோ இது ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் தான். ஸோ இவனுங்களாம் என்னதான் வண்டியை பார்த்து வைக்கிறாங்க, ஈஸியாக ஜம்ப் பண்ணிட்டு போயிடுற மாதிரி இருக்கு. நடுவில் ஏதாவது செக் பண்ணிருக்கா என்ன? இல்லை இல்லை. என்னங்க நடக்குது? மேலே ஏறணும். ரைட்டு. ஸோ இப்போ புரியும் எதுக்கு இது பேர் ஸ்பீரல் ஆகும். சுற்றி சுற்றி இருக்காங்க. சிம்னி பெட்டு என்னடா நடுவில் ஒரு ரூமே இருக்கு. நடுவில் வாயிட வெதருக்கு போகிற பொருட்டா எப்படிங்க போகணும்? மழை ஏறணும் ஏறியாச்சு. How do I do this bro? How do I do this? ஓகே வரிசையாக வச்சுருக்காங்க. சரி ஓகே. என்னங்க இதுலேருந்து எப்படிங்க நான் வந்து வரேன்? ஓகே இப்போ நான் எப்படி இது மேலே ஏறுவேன்? நோ ஐடியா, நோ ஐடியா. என்னங்க பண்ணணும் இப்போ? ஸோ எவனுமே இந்த லெவல்லையும் இல்லை, இல்லைன்னா அவங்கள வச்சு மண்டே கழுவிடலாம். ஸோ இங்கே ஒரு வே இருக்குங்க. ஓ ஓகே இப்படி பண்ணணுமா? ஓகே ஓகே இப்போதான் புரியுது. இதை ஃபிகர் அவுட் பண்ணுறதுக்கு எனக்கு 2 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. இந்த வீடியோவில் முடிச்சிடலாம்னு நினைக்கிறேன். ஸோ ஒன் ஆஃப் த லாங்கஸ்ட் ஹாபி 100 stages. பட் நம்ம இங்கே ஸ்பீடு பண்ணிட்டு இருக்கிறதுனால வந்துட்டோம். ஆனாலும் கொஞ்சம் கஷ்டம்தான். ஸோ என்னால் ஏறதுக்கு எடுக்க முடியாது. Oh my god, இப்போ கீழே விழுந்திருப்பேன். வீரன் தந்தவங்க அது மட்டும் எனக்கு நல்லா தெரியும். ரொம்ப கஷ்டப்பட்டு வின் பண்ணிட்டு இருக்கேன். இதுக்கு மேலே ஏறணும்டா சொன்னாலும் சொல்லுவீங்கடா, இது மேலே ஏறா அப்படின்னு. அந்த கேமில் லாவா தாங்க அதிகமாக இருக்குது. சரி ஓகே இப்போ நான் எப்படி போவேன்? திருப்பி ஏதாவது வச்சுருப்பாங்க. பண்ணடா வச்சு தொலைச்சிங்க. ஓ இப்படியா யோசிக்கிறீங்க கேமு? வாழ்க்கையான மாதிரி இல்லை, வாழ்க்கையானா அப்படின்னு ஒன்று தான் இருக்குது. ஸோ நம்ம பார்த்தீங்கன்னா ஃபாஸ்ட்டாக போக வேண்டியதான்.
ஏய் அவன் மட்டும் என்னடா பண்ணுறான்? ஸோ எப்படி போகிறது? கீழே விழுந்து விழுந்து சாவாதரா. எஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் எஜ்ஜில் இருக்க குதிக்கும். அண்ட் நம்ம இப்போ கேமையே முடிக்க போகிறோம் 21 நிமிஷத்தில். என்ன செத்த கணக்கில் ஏறல. நீ உள்ள விழுங்கணும். ரேங்க் டி தெரியும். ஐயோ ஐயோ போட்டு காமிக்கிறானுங்களே. ஏறா ஏறா யூஸ் பண்ணே பண்ணிக்கிறான்டே. யாரா தண்ணியில் போட்டு விட்டு கதற விடுறாங்க. ஓகே வந்தாச்சு. ஸோ மேலே ஏதோ மேஜிக் கார்பெட் மாதிரி இருக்குங்க. என்ன ஃப்ரீயா? ஆமாங்க. ஸோ அவ்வளோதாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. வேறு லெவலில் இருக்குங்க இந்த கேமு. நான் இப்படி தருவாங்கன்னு எதிரே பார்க்கல, பட் தந்திருக்கானுங்க. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள்.